ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நமஸ்காரம் தான் உங்கள் வாணி. இன்றைக்கி வாணி சமையலில் நம்ம வெண்டைக்காய் வச்சு சூப்பரான டேஸ்டியான ஒரு புளிக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க, ஃபியூ மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். நல்லா ஆயில் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம், தக்காளி அண்ட் பச்சை மிளகா இது எல்லாமே முழுசாகவே போட்டாலும் சரி, நல்லா குக் ஆகிடும். கொஞ்சமாக கருவேப்பிலை தலை சேர்த்துக்கோங்க. எப்போவுமே வெண்டைக்காய் வந்து முதல்ல வாஷ் பண்ணிவிட்டு நல்லா டவல்ஸ், அதாவது பேப்பர் டவல்ஸ் வச்சு நல்லா துடைச்சிக்கோங்க. அப்போ தான் அந்த பிசுபிசுப்பு தன்மை வந்து போகாது. கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய் தூள், பெருங்காயத்தூள், உப்பு இதெல்லாமே போட்டுக்கோங்க. வெண்டைக்காவை வந்து இந்த அளவுக்கு வந்து குழம்புக்குன்னா இப்படி தான் கட் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து வாயில் வந்து கடிப்படும். பொரியலுக்குன்னா அது இன்னும் நல்லா குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணணும். கொஞ்சமாக நீங்கள் வெண்டைக்காய் கூட உருளைக்கிழங்கு சாப்பிட்டீங்கன்னா குழந்தைங்க வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஈவன் கத்திரிக்காய் கூட சேர்க்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த வெண்டைக்காய் புளி குழம்பு. இது வந்து எல்லா ஆத்துலேயும் வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவான். ஏன்னா வெண்டைக்காய் அண்டு கத்திரிக்காய், பொட்டேட்டோ அதாவது உருளைக்கிழங்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு மஸ்ட்டு வந்து புளி தண்ணீர் தேவை. நீங்கள் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அதாவது நீங்கள் குழம்பு தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உப்பு வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஏன்னா உப்பு வந்து கரெக்டாக இருந்தால் தான் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ உப்போட அளவு கரெக்டாக பார்த்துக்கோங்க. புளி வந்து ஒரு பெரிய லெமன் சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. அந்த சைஸ்க்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சில பேர் அதில் வந்து புளி வந்து என்ன சொல்கிறது, எவ்வளோ புளி போட்டாலும் அந்த புளிப்பு வந்து கிடைக்காது. அதனால தான் மீடியம் சைஸ் ஆஃப் நான் உங்களுக்கு வந்து ஒரு லெமன் சைஸ்க்கு வந்து சொல்கிறேன். சில பேர் அதில் வந்து கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றினாலே அவ்வளோ புளிப்பாக இருக்கும். ஸோ டிபெண்ட்ஸ், உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து புளிப்பு வந்து சேர்த்துக்கோங்க. புளி தண்ணீர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த வெண்டைக்காய் புளி குழம்புக்கு. ஏன்னா பேர்லேயே இருக்குல்ல, வெண்டைக்காய் புளி குழம்பு. ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க வந்து வெண்டைக்காய் சாப்பிட மாட்டான்னு சொல்கிறவாளுக்கு இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தேன்னா ரொம்ப அருமையான ஒரு காம்பினேஷன். உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் அவ்வளோ நல்லாயிருக்கும் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். பட் நல்லா காய்கள் எல்லாமே வேகணும். நல்லா தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு சூப்பராக இருந்ததுன்னு மறக்காமல் என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இது போல் சூப்பரான வீடியோஸோட நெக்ஸ்ட் போஸ்ட்டில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.